தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் தற்பொழுது சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது. 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடி, அதே போல ஓமலூர் பகுதியில் உள்ள கருப்பூர் சுங்கச்சாவடி, சங்ககிரி பகுதியில் உள்ள வைகுந்தம் சுங்கச்சாவடி என சேலம் மாவட்டத்தில் உள்ள தற்பொழுது 4 சுங்கச்சாவடிகளில் தற்பொழுது இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்துள்ளது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 4 சுங்கச்சாவடிகளிலும் முழுமையாக 5 முதல் 7% கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு செலவை சமாளிக்கும் வகையில் ஆண்டுக்கு 2 முறை கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் செப்டம்பர் 1ஆம் தேதியான இன்று முதல் சுங்க கட்டணம் 25 சுங்கச்சாவடிகளில் உயர்ந்துள்ளது. குறிப்பாக விக்கிரவாண்டி பகுதியில், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி, சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி, அதே போல நத்தம்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை, மதுரை, ஏலியர்பத், தூத்துக்குடி பகுதியில் உள்ள புதூர், பாண்டியாபுரம், கரூர் மாவட்டத்தில் உள்ள மணவாசி, அரவக்குறிச்சி, ஈரோட்டில் உள்ள விஜயமங்கலம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி ரூபாய் 5 முதல் ரூபாய் 395 வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. கார் மற்றும் வேன் ஒருமுறை கட்டணம் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. அதே போல தற்பொழுது வசூலிக்கப்பட்டு வரும் ரூபாய் 105 மட்டுமே வசூலிக்கப்படும். ஆனால் பலமுறை பயண கட்டணம் 155 ரூபாயிலிருந்து 160 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர கட்டணம் 70 ரூபாயிலிருந்து 3170 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலகு ரக வாகனங்கள் ஒருமுறை பயண கட்டணத்திற்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல 185 ரூபாயாக தற்பொழுது உயர்த்தப்பட்டுள்ளது. பலமுறை பயணிக்கும் கட்டணத்திற்கு 15 ரூபாய் உயர்ந்து 555 ரூபாயாகவும் மற்றும் மாதாந்திர கட்டணம் 240 ரூபாய் உயர்ந்து 10,185 ரூபாயாக தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பல சக்கர வாகனம் கொண்ட வாகனங்களுக்கு ஒருமுறை பயண கட்டணம் 595 ரூபாயாகவும் பலமுறை பயணக்கு 790 ரூபாயாகவும் தற்பொழுது கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அமல்படுத்தப்பட்ட கட்டணமானது தற்பொழுது இன்றைய தினம் 1ஆம் தேதி முதல் முழுமையாக அமலுக்கு வந்துள்ளது. பள்ளி வாகனங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் உயர்த்தப்படவில்லை. இந்த தொடர்ச்சியான இந்த சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு காரணமாக தற்பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அச்சம் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆண்டுக்கு 2 முறை இந்த கட்டணங்களை மத்திய அரசு உயர்த்தி வருவதை திரும்ப பெற வேண்டும் என தற்பொழுது பல்வேறு மோட்டார் வாகன தொழிலாளர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தப்படும் சுங்க கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை தான் தற்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சேலத்திலிருந்து சென்னைக்கும், அதுபோல சென்னையிலிருந்து சேலத்திற்கு வரும் ஒவ்வொரு முறை பயணத்திற்கும் 300 ரூபாய் கூடுதலாக செலவாகிறது. உடனடியாக இந்த மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தப்படும் இந்த சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது.